நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு சாதனை புரிய வேண்டும் என்ற ஆசைகள் இருந்து கொண்டே இருந்தன. அதன் அடிப்படையில் நாம் பயணிக்கும் இதே தொழிலேயே ஒரு சாதனை, சிறப்பான சாதனை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் கடந்த ஒரு சில வாரங்களாக முயற்சி செய்தபோது லைனிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற வேர்ல்ட் ரெக்கார்டு எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அதில் 10 மாநிலங்களை சார்ந்த பிரியாணியை 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருந்தார்கள். அந்த ஆர்வத்தோடு நானும் சிறந்த முறையில் செய்து கொண்டிருந்தேன். அந்த கடந்த பிரியாணி தினத்தன்று 10 மாநிலங்களைச் சேர்ந்த பிரியாணி, சென்னை, கல்கத்தா, கேரளா, கர்நாடகா, காஷ்மீர், பாம்பே, மொகலாய பிரியாணி, மெமோனி பிரியாணி, காம்பூரி பிரியாணி, இது போன்ற பிரியாணிகளை 1 மணி நேரம் எனக்கு டைம் கூறியிருந்தார்கள். அதற்கான லைனிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேருந்து சேர்மேன் மற்ற கேமராமேன் எல்லாரும் வந்திருந்தாங்க. சிறப்பான முறையில் 1 மணி நேரம் என்பதற்குள் 54 நிமிடங்களிலேயே அந்த சாதனையை நான் வெற்றிகரமாக நிறைவு செய்தது என்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. பிரியாணின்னு எடுத்துக்கிட்டால் நூற்றுக்கணக்கான வகைகள் உள்ளன. அதில் பெரும்பாலும் அதிகமான பிரியாணி பிரியர்கள் விரும்புவது சென்னை பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி. சென்னை பிரியாணி ஸ்பைசஸ்லேருந்து நார்மலாக எல்லாருமே நம்ம விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி நார்மலாக வெங்காயம், பொரிச்ச வெங்காயம் போட்டிருக்கோம், தக்காளிலாம் போட்டிருக்க மாட்டோம். நார்மல் ஸ்பைசஸில் அது ஒரு சாப்பிட்ற நல்லாயிருக்கும். மற்ற மாநிலங்கள் பிரியாணி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, அந்தந்த கால பருவ, அந்தந்த ஊருக்கு ஏற்றவாறு மைல்டாகவும் ஸ்பைசஸாகவும் இருக்கும். எல்லா பிரியாணியுமே அந்தந்த ஊர் ஸ்டைல்லே சிறப்பான முறையில் செய்து கொடுத்தேன். நான் 27 வருஷமாக இதில் பயணிக்கிறேன். அதாவது ஒரு பஃபே ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 50-60 வகையான மெனுக்கள் கூட நான் செஞ்சுருக்கேன். ஒரே மேரேஜில் 50-60 வகை, எத்தனை மெனுக்கள் இருந்தாலும் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் தேடுறது அந்த பிரியாணி எங்கே இருக்குது. அந்த அளவுக்கு பிரியாணின்றது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல் கருவறை முதல் லாஸ்ட் வரைன்னு சொல்கிற மாதிரி எல்லா நிலைகளிலும் பிரியாணி தான் மக்கள் விரும்புவாங்க. எத்தனை வகையான உணவுகள் இருந்தாலும் பிரியாணி என்பதே அனைவராலும் பாராட்டக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு சிறந்த உணவாக கருதப்படுகிறது. கண்டிப்பாக சென்னை பிரியாணி சென்னை மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா பிரியாணி கேரளா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சென்னை பிரியாணி எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ சென்னை பிரியாணியில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, பச்சை மிளகா, மிளகாத்தூள், உப்பு, தயிர், ஜாஃப்ரான் எல்லாமே போடுவோம். இப்போ அதே கேரளா பிரியாணி நேர் மாற்றம். வெங்காயத்தை பொரிக்கணும், தயிர் ஊற்றணும், வேறு எதுவுமே வேலை இல்லை. லைட்டாக ஸ்பைசஸ்லாம் மைல்டாக இருக்கும். ஹைதராபாத் பிரியாணியில் எடுத்துக்கிட்டோம்னா வெங்காயத்தை பொரிச்ச வெங்காயம் இருக்கணும், முந்திரி பொரிக்கணும், பாதாம் பொரிக்கணும். இதை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தை இப்போ காஷ்மீரி பிரியாணி எடுத்துக்கிட்டோம்னா லைட்டாக நெய் ஊற்றி அதில் அரிசியை போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு அதை தம் போட்ட பிறகு ஃப்ரூட்ஸை லைட்டாக மேலே தூவணும். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களை சார்ந்த அதே இப்போ